மூன்று சாரார் ஜுமுஆவிற்கு வருகின்றார்கள். ஒருவர் ஜுமுஆவிற்கு வந்து குத்பாவின் போது பேசி வீணாக்குகின்றார். இதுவே அவரது ஜுமுஆவில் கிடைத்த அவருடைய பங்காகும். இன்னொருவர் ஜுமுஆவிற்கு வந்து குத்பாவை செவியுறாமல் அல்லாவிடம் பிரார்த்தனை செய்தவராக இருக்கின்றார். அல்லாஹ் நாடினால் அவருக்கு வழங்குவான், அவன் நாடினால் அவருக்கு கொடுக்காமல் தடுக்கின்றான். மூன்றாமவர் ஜுமுஆவிற்கு வந்து வாய் மூடி மௌனமாக குத்பாவை செவிதாழ்த்தி கேட்டபடி இருந்தார். எந்த ஒரு முஸ்லிமின் பிடரியையும் தாண்டவில்லை, யாருக்கும் தொந்தரவு கொடுக்கவில்லை. அவருக்கு இந்த ஜுமுஆ அதை அடுத்து வரும் ஜுமுஆ வரையிலும் இன்னும் 3 நாட்கள் வரையிலும் செய்த பாவங்களுக்கு பரிகாரமாகும். ஏனெனில் மகத்துவமும் கண்ணியமும் பொருந்திய அல்லாஹ் நன்மை செய்தவருக்கு அது போன்ற 10 மடங்கு பரிசு உண்டு என்று சூரத்துல் அன்ஆம் 160 வசனத்தில் கூறுகின்றான் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அறிவிப்பவர் அப்துல்லா பின் அம்ர் ரலி அல்லாஹு அன்ஹு. நூல் அபுதாவுத்.